கணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ஒரு முஃமின் இந்த துனியாவில் அடைந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அருட்கொடைகளில் ஆக சிறந்த அருட்கொடையாக இமாம்களால் நமக்கு காட்டி தரப்பட்ட ஒரு விஷயம்தான் நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் என்பது. நம்முடைய ஆயுள், நம்முடைய காலம் என்பது இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு பெரும் வெகுமதியாக இருக்கிறது. அதை நாம் எப்பொழுது இழக்கிறோமோ அப்பொழுதுதான் அதற்கான மகத்துவம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய இந்த அற்புதமான சஹாபி அவர்கள் தன்னோடு நிறைய சஹாபாக்களை வைத்துக் கொண்டு ஒரு பயணத்திற்கு சென்று திரும்ப வந்து கொண்டிருப்பார்கள். ஒரு சமயத்துல அந்த பயணத்தில் இருக்கிற பொழுது இரண்டு மூன்று கபர்களை பார்ப்பார்கள், மன்னரைகளை பார்ப்பார்கள். பார்த்தவுடன் அவர்களுக்கு ஏதோ நினைவு வரும். உடனடியாக செல்லுவார்கள், ஒது செய்வார்கள், 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு துஆ செய்துவிட்டு வந்து வருவார்கள். உடன் இருக்கக்கூடிய சஹாபாக்கள், இது தொழுகைக்கான நேரம் அல்ல, நீங்கள் திடீர்னு ஒரு கபரை பார்த்தீர்கள், ஒது செய்தீர்கள், தொழுதீர்கள், வந்திருக்கிறீர்கள், காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்களாம், இந்த மன்னரைகளில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் என்ன மனோநிலையில் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிற பொழுது, நமக்கு சிறிது நேரம் வாய்ப்பு கிடைத்தாலும் கூட துனியாவுடன் நாம் 2 ரக்காத்து தொழுதிருந்தால் அந்த தொழுகையினுடைய அந்த பலனை இந்த கபரில் நாம் அடைந்திருப்போமே, நமக்கு ஒரு 2 ரக்காத்து தொழுகிறதுக்கு நேரம் இல்லையே என்று இந்த மன்னரையில் இருக்கக்கூடியவர்கள் கை செய்யப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது. எனவே இந்த நேரத்தை நான் பாக்கியமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எது விஷயத்தில் கை செய்யப்படுகிறார்களோ அதை நான் செய்ய வேண்டும் என்று நினைச்சேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் 2 ரக்காத்து தொழுது கொண்டேன்னு சொல்லுவாங்க. இதுதான் காலத்திற்கான முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. இதே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிற பொழுது, அல்லாஹ் குர்ஆன்ல சுருக்கமான ஒரு சூறாவை இறக்கியிருக்கிறான். அதுதான் வல் அஸ்ர் என்று துவங்கக்கூடிய ஒரு சூறா. 1.5 வரிகள் தான் குர்ஆன்ல இருக்கும். 1.5 வரி 2 வரிக்கு தான் அந்த சூறாவினுடைய ஒட்டுமொத்த வசனங்களும் இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்லுவான், காலத்தின் மீது சத்தியமாக மக்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்தாலே தவிர என்று அந்த இன்னும் ஒரு சில வசனங்களோடு சேர்த்து அந்த அத்தியாயம் முடிந்துவிடும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிற பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆன் என்கிற பெயரில் இந்த 2 வரியை மட்டும் இறக்கி இருந்தால் கூட அந்த 2 வரியை கொண்டு ஒட்டுமொத்த குர்ஆனினுடைய தேவையும் பூர்த்தியாக இருக்கும். அந்த அளவிற்கு இந்த ஆயம், இந்த சூறாக்கள் மிகவும் வலிமையானவை, கருத்தாளம் மிக்கவை என்று சொல்லுவார்கள். அப்படின்னா நாம் என்ன விளங்குறோம், இந்த இந்த வரலாறுகளின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நேரம் மிக முக்கியமானது. நம்முடைய இளமை, நம்முடைய உடல் பலம், நம்முடைய ஓய்வு, இவையெல்லாம் நமக்கு ஒரு பெரும் செல்வம் போன்று நாம் அதை மதிக்க வேண்டும். என்ன காரணம், ஒரு சில சமயங்கள் வரும், நம்மகிட்ட காசு இருக்கும், செல்வம் இருக்கும், எதை வேண்டுமானாலும் வாங்கிவிடக்கூடிய அளவிற்கு நாம் பொருளாதாரத்தை பெற்றிருப்போம். 2 ரக்காத்து நின்று தொழுகலாம் என்று நினைத்தால் நம்மால் தொழுக முடியாது. நம்மகிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் நம்மால் அமல் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நம்மால் செய்ய முடியாத அளவிற்கு உடல்நிலைகள் நம்மிடத்தில் மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற பொழுது அதை பயன்படுத்தி நல்லமல் செய்து கொள்ளுங்கள். ஒரு ஹதீசுகளை வல்லுனர் முஹத்திஸ் அவர்கிட்ட ஒரு மனிதர் ஒரு சந்தேகத்தை கேட்பார். நாளை என்னுடைய மரணம் என்று நான் தெரிந்து கொண்டால் இன்றைக்கு நான் என்ன அமல் செய்ய வேண்டும்? நிறைய நபர்களிடத்தில் சென்று கேட்கிற பொழுது அவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் சதக்கா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் குர்ஆன் ஓதுங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் தொழுகுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த இமாம் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்னா, நேற்றைய தினம் நான் என்ன அமல் செய்து கொண்டிருந்தேனோ அதைத்தான் இன்றைக்கும் செய்வேன். அதாவது ஒவ்வொரு நாளும் நான் அமல்களை செய்கிற பொழுது அதுதான் என்னுடைய கடைசி தொழுகை, இதுதான் என்னுடைய கடைசி நோன்பு, இதுதான் நான் செய்யக்கூடிய கடைசி அமல் என்கிற அடிப்படையில் தான் நான் ஒவ்வொரு அமலையும் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே நேற்று எதை செய்தேனோ அதைத்தான் இன்றைக்கும் நான் செய்வேன் என்று சொன்ன இது மாதிரியான படிப்பினை மிக்க சம்பவங்களை நம்மால் கேட்கவும் கிதாபுகளில் படிக்கவும் முடிகிறது. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஹதீஸ் என்னன்னா, துன்யாவில் வாழக்கூடிய முஃமின்களில் யாருக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா
60 ஆண்டுகளுக்கும் மேலே வாழுவதற்கான அந்த ஆயுளை கொடுத்து விட்டானோ அவர்கள் நாளை மறுமையில அல்லாஹ்விடத்தில் வந்து, யா அல்லாஹ், தொழுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு டைம் கிடைக்கல, அப்புறமா போகலாம்னு நினைச்சேன், என்னால் போக முடியவில்லை, அப்புறமா நோன்பு வச்சுக்கலாம்னு நினைச்சேன், என்னால் நோன்பு வைக்க முடியவில்லை, அப்புறம் தொழுது கொள்ளலாம் என்று நினைச்சேன், என்னால் தொழுக முடியவில்லை என்று காரணம் சொல்ல முடியாது. என்ன காரணம்? அல்லாஹ் பரிபூரணமான ஆயுளாக குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் 60 நிர்ணயம் செய்திருக்கிறான். ஒருவேளை ஒருவர் ஒரு 25 வயசுல வஃபாத்தாகிவிட்டார், ஒரு 30 வயசுல வஃபாத்தாகிவிட்டார், அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், ஏன்பா 30 வயசுல நீ மரணித்து விட்டாய், ஆனால் உன்னிடத்தில் செல்வம் இருந்தது, ஏன் நீ ஹஜ் செய்யல என்று கேட்கிற பொழுது அந்த மனிதன், எனக்கு ஆயுள் ரொம்ப குறைவாக இருந்தது, நான் போகலாம்னு நினைச்சேன், நேரம் இல்லை என்று சொன்னால் ஒருவேளை அவருக்கு மன்னிப்பை வழங்குவதற்கு அல்லாஹ்விடத்தில் காரணங்கள் இருக்கலாம். சரி, நான் இன்னும் கொஞ்ச காலம் போனால் தொழுகையை ஆரம்பித்து விடலாம் என்று நினைத்திருந்தேன், அதற்குள்ள நான் வஃபாத்தாகிவிட்டேன் என்று ஒரு சில மக்கள் காரணம் சொல்லுவதற்கு நாளை மறுமையில் வாய்ப்பு இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் 60 பரிபூரணம் செய்துவிட்டால் நீங்கள் பூரணமான ஆயுள் கொடுக்கப்பட்டவர்களாக குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள். அப்படியானால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு போய் காரணம் சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. எனவே நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய காலம் ஆக பெருமதியானது. துன்யாவில் எவ்வளவு காசு பணங்களை கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு விஷயம் இருக்கிறதுன்னு சொன்னால் நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவிக்கக்கூடிய இந்த ஆயுள் தான். அந்த நேரங்களை, காலங்களை நாம் மிகவும் சிறப்பாக கையாள வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதன் 2 விஷயங்கள், 2 பெரும் நியமத்துக்களை அடைந்திருக்கிறான், ஆனால் அது விஷயத்திலே பொதுபோக்காக இருக்கிறான். அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக், உடல் ஆரோக்கியமும் ஓய்வும். இந்த 2ம் மனிதன் அடைந்திருந்தும் அதனுடைய அருமையை புரியாமல் அதை வீணாக்கி கொண்டிருக்கிறான்னு சொன்னாங்க. நம்முடைய ஆயுளின் அந்த வெறுமதியை நாம் உணர்ந்து நம்முடைய ஓய்வினுடைய அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கிடைத்த வரை, வாய்ப்புகள் கிடைக்கும் வரை நல்லவர்களை அதிகமாக சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாசல் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.